அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிடத்தில் உள்ள 12 வீட்டுகளின் குணநலன்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு வீடும் தனித்துவமான இயல்பை கொண்டிருக்கிறது. அவை 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன: சரம், ஸ்திரம் மற்றும் உபயம். சராசிகள் எப்போதும் இயக்கம், வளர்ச்சி, மாற்றம் ஆகியவற்றை குறிக்கின்றன. இவை புதிய முயற்சிகளின் தொடக்கமாகவும் முன்னேற்றத்தின் சின்னமாகவும் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஸ்திர ராசிகள் உறுதியாகவும் திடமாகவும் இருக்கும். இவை பொறுமை, நிலைத்தன்மை, தொடர்ச்சி ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. இவற்றின் நடுவில் உள்ள உபய ராசிகள் இவ்விரண்டின் இயல்பையும் ஒன்றிணைத்து தேவைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வளைந்த தன்மை காட்டுகின்றன. முன்பே நாம் தத்துவங்களின் நெருப்பு, பூமி, வாயு, நீர் இயல்பை பற்றி பார்த்தோம். இத்தத்துவங்கள் தங்களின் இயக்கம் மற்றும் பண்புகளால் ராசிகளில் வெளிப்படுகின்றன. உதாரணமாக, நெருப்பு தத்துவம் முதலாவது பகுதியில் சரமாக, இரண்டாவது பகுதியில் ஸ்திரமாக, மூன்றாவது பகுதியில் உபயமாக காணப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு ராசியும் ஒரு ஒழுங்கான வரிசையில் தன் இயல்பை மாற்றிக்கொள்கிறது. முதல் பாரியாயத்தில் ஸ்திரமாகவும், அடுத்த பாரியாயத்தில் உபயமாகவும், மூன்றாவது பாரியாயத்தில் சரமாகவும் மாறுகிறது. இவ்வாறான இயல்புகள் ஒவ்வொரு வீட்டின் ஆற்றல் இயக்கத்தையும் தீர்மானிக்கின்றன. இந்த குணநலன்கள் பாதக வீடுகள் என அழைக்கப்படும் சிக்கலான இடங்களையும் நிர்ணயிக்கின்றன. சரராசிகளுக்கு 11ஆம் வீடு, ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் வீடு, உபயராசிகளுக்கு 7ஆம் வீடு பாதகமாக கருதப்படுகிறது. இயக்கம், பயணம், வாகனங்கள் அல்லது வேகமான செயல்கள் போன்றவற்றுக்கான கணிப்புகளை வழங்கும் போது சரராசிகள் சிறந்தவை. அதேவேளை ஸ்திரம், பொறுப்பு மற்றும் நீண்டகால முயற்சிகள், உதாரணமாக ஒரு கடை திறப்பு அல்லது வணிகத்தை ஆரம்பிப்பது போன்றவற்றுக்கு ஸ்திர ராசிகள் ஏற்றவை. உபயராசிகள் இரண்டிலும் சமநிலை கொண்டு வரக்கூடியவை. அவை சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தகுந்தவை. இதனால் வீடுகளின் இயல்பு சரம், ஸ்திரம், உபயம் என்பது வெறும் வகைப்பாடு மட்டுமல்ல, அது ஜோதிடத்தின் அசைவிலும் அமைதியிலும் ஓடும் வானியல் ரீதியான இசைவாகும். ஒவ்வொரு நடவடிக்கையும், முடிவும், முயற்சியும் இந்த விண்மீன் ஒழுங்குடன் இசைந்தால் அது நமக்கான சரியான நேரத்தையும் வெற்றியையும் அளிக்கும். நன்றி, வணக்கம்.